श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् மூணாவது அத்தியாயத்தில் 9வது பிராமணம் சாகல்ய பிராமணத்திலோ 26வது மந்திரத்தில் நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம். இங்க சாகல்யர் பல கேள்விகள் கேட்டாரு யாக்ஞவல்கர் கிட்ட. யாக்ஞவல்கர் அது எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாரு. இப்போ யாக்ஞவல்கர் நினைச்சாரு அவர் நான் கேள்வி கேட்கலாம் நினைச்சிட்டு கேள்வி கேட்கிறாரு, சாகல்யன்னு கேட்கிறாரு. அதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த கேள்வி கேட்கும்போது ஔபனிஷதம் பிரம்ம உனக்கு தெரியுமா? ஔபனிஷதம் புருஷம், ஔபனிஷதம் புருஷம் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீ இதுக்கு பதில் சொல்லலைன்னா இந்த தலை உடைஞ்சிடும், தலை கட்டாயி கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சாகல்யருக்கு தெரியாதது, பதில் சொல்லலை. அதனால அப்பவே அந்த இடத்துலயே இறந்து போனார். அது அப்போ இறந்து போனாரா, அப்படிதான் நடந்ததா, இல்ல வேற விதமா ஏதாவது நடந்திருக்கா? ஏதோ சபைன்னு சொல்லி வேதாந்தம் கேள்விகள், ஜனகருடைய சபையில இப்படிப்பட்ட ஒரு மரணம் ஏற்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வருத்தப்பட்டாங்களோ என்னமோ. ஆனா நம்ம வருத்தப்படக்கூடாது. இது கதையாவே எடுத்துக்கிறோம். நடந்துச்சா அப்படி நடக்கலையா? ஏன்னு சொன்னா சங்கரர் பாஷ்யத்துல எழுதுறாரு, இந்த கதை பிருஹதாரண்யக சம்ஹிதா பாகன்லயே முதல்லயே கர்மகாண்ட பத்தி பேசும்போதும் அங்க இந்த கதை சொல்லப்பட்டது. அங்கிருந்து இந்த கதை எடுத்துக்கிட்டு இங்க உபனிஷத்துல சொல்லப்பட்டது. ஆனா அங்க கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அங்க யாக்ஞவல்கர் சாபம் கொடுக்கிறாரு. ஆனா எப்படிப்பட்ட சாபம்னா, புண்ணிய திதி ஆகாத நாள், புண்ணிய கஷேத்திரம் ஆகாத இடத்தில் நீ மரணம் அடையுவே அப்படின்னு அங்க சாபம் கொடுத்தாரு. அதேபோல் உன்னுடைய அஸ்தி எலும்புகள் கூட நதியில கரைக்கிறதுக்கு கிடைக்காம போயிடும். அந்த வார்த்தை இங்கேயும் சொல்லப்பட்டது. ஆனா இங்க இப்போ விழுந்துட்டார் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது. ஸோ கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு கதையில. மொத்தத்துல சாபம் கொடுத்ததுதான். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்?
இந்த 26வது மந்திரம் கடைசி பாகத்தில் உபனிஷத்து இப்படி மூர்த்தாத்தே விபதிஷ்யதீதி అని சொன்னாரா. அப்புறம் மூர்த்தா விபபாதாபி అని சொல்லி கடைசிய ஒரு வரிలో இந்த திருடர்கள் வந்து அஸ்திகளனே திருடிட்டு போயிட்டாங்களாமா. அஸ்ய பரிமோஷிணன்னா காட்டு அந்த பக்கம் சுத்தி திருடுறவங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, அப்போ சாக்கில்யர் இறந்து போனாரு, சிஷ்யர்கள் யாரோ இருந்துட்டு அவருக்கு தகனம் பண்ணியாச்சு. அப்போ பொதுவா தகனம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த அஸ்திகளை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் நதியில கலக்குவாங்க இல்லையா, அதெல்லாம் மூட்டை கட்டி அப்படி எடுத்துட்டு போகும்போது இந்த திருடுகள் பார்த்தாரு, வழியில பார்த்து இது ஏதோ பொருள் எடுத்துட்டு போறாங்க இதுல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த அஸ்திகளை கூட அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ சிஷ்யர்களுக்கு அஸ்திகளும் நதியில கரைக்கிறது கூட இல்லாம ஆயிடுச்சு. அது இந்த உபனிஷத்தை சொல்லிருக்கு. கதையோட சாராம்சம் இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னது நம்ம கடந்த சத்சங்கத்துல பேசிட்டு இருக்கிறோம். கடைசியாக சங்கரர் கூட இது பற்றி கதை அவர் இறந்துட்டார். இன்னொரு கதை என்ன இருக்குன்னா, ஜனகர் சபையில நடந்ததா எல்லாருக்கும் ரொம்ப துக்கமாயிடுத்து. இப்படி நடந்துச்சு இங்கன்னு ஜனகர் வந்து யாக்ஞவல்கிய கூட கெஞ்சி கேட்டாராமா, இந்த மரணம் இங்க ஏற்பட்டுச்சே சபையில, நீங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்ல திரும்பி யாக்ஞவல்கர் வந்து அவரு அவதாரம் யோக சக்தி எல்லாம் இருக்கிறதுனால அவர் கமண்டலத்துல இருக்கிற ஜலம் எடுத்துக்கிட்டு திரும்பி செலுத்தினதுக்கு அப்புறம் சாக்கலர் ஏந்திரிக்கார் அப்படின்னு கூட ஒரு கதை இருக்கு. அதனால அது அப்படி இருக்கட்டும். மொத்தத்தில் கருத்து என்ன சொன்னோம், பிரம்ம ஜானின்னு வந்து ஒருக்காகவும் அவமானப்படுத்தக்கூடாது, ஹிம்சப்படுத்தக்கூடாது, சுத்தி காட்டி பேசக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கதையில தெரிஞ்சுக்கணும். அப்படி பண்ணா எப்படிப்பட்ட விபரீதமான ஒரு பலம் ஸ்திதி வரும் అని புரிஞ்சுக்கணும். அதனால ஞானிகளுக்கு கூட அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். முடிஞ்சா நமஸ்காரம் பண்ணும், சேவை பண்ணும். ஒன்றும் பண்ண முடியலையா பரவாயில்ல, தூரமா இருந்து. ஆனா போய் ஏதாவது தப்பா சொல்லாது, தப்பா பேசாது அவங்களை பத்தி அப்படின்னு சொல்லி நமக்கு தத்துவபோதத்திலே கடைசியாக அப்படி பண்ணா உனக்கு நிறைய பாப்பம் வரும். நீ அதே ஞானிகளுக்கு சேவை பண்ணி அவங்களை நமஸ்கரிச்சு பாராட்டி ஏதாவது பண்ணா உனக்கு புண்ணியம் வரும் అని அங்க சொல்லப்பட்டது. இதுக்கு ஒரு வேற கருத்து ஒன்று சொல்றேன். நிறைய வாட்டி பேசுறத குரு விஷயம். இப்போ குரு கீதையிலோ இது நிறைய வரப்போறது. இப்பதான் இன்னும் குரு கீதை சிவபெருமான் ஆரம்பிச்சு பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரே கருத்து மட்டும் இங்க பாக்குறோம். 3 அன்னைக்கு சொல்லிருக்கேன், இங்க இல்ல அங்க சொன்ன என்ன, அங்க வந்து தாய் అని சொல்லிருக்க. சரீரம் இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் தாய் தந்தைகள், முக்கியமா தாய், அப்புறம் குரு அண்ட் ஈஸ்வரன் வந்து வணங்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன். இப்ப இங்க வந்து அந்த தாய் ஸ்தானத்துல வேத மாத்தனை கொண்டு வருவோம். வேத சாஸ்திரத்தனை ஆஜன்மாந்தம் திரயம் சேவியம், வாழ்க்கை கடைசி வரைக்கும் நம்ம சேவிச்சுட்டே இருக்கணும். சேவிக்கிறதுன்னா மதிக்கிறது, நமஸ்காரம் பண்றது, கௌரவம் பார்க்கறது. ஏதாவது ஆஜன்மாந்தம் என்னது, இந்த 3. எந்த 3?
வேதாந்தோ குருரீஸ்வரஹ. வேதாந்தம்னா சாஸ்திரம், வேதமாதா. என்ன அதுதான் அப்புறம் மனுஷனுக்கு சரியான வழிகாட்டி அஜ்ஞானத்திலிருந்து விடுவிக்கப்படுறதுக்கு வழிகாட்டும். அப்போ அது ரொம்ப முக்கியம், சாஸ்திரமாத்த வேதம். ஸோ வேதாந்த அப்புறம் அது யார் சொல்லி கொடுக்குறாங்க? சாஸ்திரம் நம்மளா படிச்சா புரியாதே, குரு சொல்லி கொடுப்பாரு. அப்ப அந்த குருவுனை உனக்கு இந்த குரு சாஸ்திரம் இதெல்லாம் சப்ளை பண்ணது யாரு? உன்னை கர்ம பலத்துக்கு தகுந்த போல் ஈஸ்வரன் பகவான். அப்போ இந்த 3 பேருக்கு ஒருக்காகவும் நம்ம என்னது கிருத்தக்னா இருக்கக்கூடாது. 2வது வரியில அது சொல்லப்படுறது. எதுக்கு? அவங்களை நமஸ்கரிச்சுட்டு இருக்கணும், கௌரவம் பார்க்கணும், அப்படின்னு நன்றியோடு இருக்கணும். ஆதோ ஞானாப்தயே, முதல் எதுக்குன்னா ஞானம் அடையறதுக்காக. ஞானம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய வருஷம் சாஸ்திரம் சொல்லி கொடுத்தாரு, நான் படித்தேன், நானும் எல்லாம் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்ச சிரவண மனன நிதித்தியாசனங்கள். அப்போ கூட ஆஜன்மாந்தம்னு சொல்றாங்களே, அப்ப எதுக்கு பண்ணிடணும்னா பஷாத் கிருதக்ன நிவృత్తயே. இது சம்ஸ்கிருதத்துல கிருதக்னா இருக்கணும், கிருதக்னா இருக்கக்கூடாது. அந்த கினாண்ட் கினாலும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நன்றியோடு இருக்கணும், நன்றி கட்டுறவனா இருக்கக்கூடாது. கிருதக்னா நன்றியோடு. உனக்கு இவ்வளவு வேதமாதா குரு ஈஸ்வரன் பண்ணது அது மறக்க கூடாது. அப்படின்னு அழகான இந்த சுபாஷிதம். நான் ஒருக்காகவும் இந்த மாதிரி கிராட்டிடியூடோட இருக்கணும், கிருத்தக்னத்தன்மை. அன்கிராட்டிடியூட் இன்கிராட்டிடியூட இருக்கவே கூடாது, கிருத்தக்னா இருக்கக்கூடாது. சரி, அடுத்ததாக இங்க இந்த 2 பதங்களுக்கு அர்த்தம் பார்க்கிறோம். ஔபனிஷதம் புருஷம் என உபயோகப்படுத்திட்டாரு. அது கொஞ்சம் முக்கியம் நமக்கு. கதை முடிஞ்சது, சாக்கல்லருடைய வாழ்க்கை கதை, அந்த ஸ்டோரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னது இந்த பதங்கள் அர்த்தம் பார்த்து அப்புறம் பார்க்கணும். ஔபனிஷதம் அப்படின்னு சொன்னா உபனிஷத்னால மட்டும், உபனிஷத் ஏக கம்யம் புருஷம். உபனிஷத்தினால மட்டும்தான் தெரிவிக்கப்படுற தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த தத்துவம் பரம்பொருள் புருஷம், ஔபனிஷதம். இல்லை, உபனிஷத் மாத்திர பிரதிபாத்தியம். அது உபனிஷத்து மட்டும்தான் பிரதிபாதிச்சு உனக்கு சொல்லி கொடுக்கும். வேற புராணங்களோ, வேற கதைகளோ, வேற கர்மகாண்ட மந்திரங்களோ அதெல்லாம் உனக்கு இந்த பிரம்மன் பரமாத்மா புருஷனை பத்தி உனக்கு தெரிவிக்காது. அதனால்தான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஔபனிஷதம் புருஷம். அப்புறம் புருஷம் அనే பதம் நம்ம வேதாந்தத்திலையும் சகஜமா வாழ்க்கையில கூட என்னுடைய புருஷன், இல்லை ஆண்களனே புருஷர்கள்னு சொல்றோம். ஒரு ஜீவனும் புருஷன்தான். இங்க உபனிஷத்து எந்த புருஷன் பத்தி இங்க சொல்றது? இந்த புருஷனே வார்த்தை ரொம்ப ஃப்ரீயா ரேண்டமா உபனிஷத்து வேதாந்தமே உபயோகப்படுத்துறது. ஆனா அந்த கான்டெக்ட்ல எந்த புருஷன் இது பத்தி சொல்றது? இப்ப நமக்கே தமிழ்ல புருஷன் என்னோட கடவுள் வீட்டுல இருக்காரு, அது ஞாபகம் வருது. இங்க என்ன இது உபனிஷத்து சொல்லிக் கொடுக்கணுமா இவரை பத்தி? அவர் தான் எனக்கு தெரியுமே, கல்யாணமா இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். அது இல்லை. அதனால
என்ன சொல்லணும்? நிருபாதிக பஞ்ச பிரமாண அகோச்சரக. ஷட் பிரமாணங்கள் நீங்க பஞ்ச பிரமாணங்கள்னு சொல்றீங்க. ஷட் பிரமாணங்கள் 6 பிரமாணங்களுக்குள்ள ஒரு பிரமாணம் உபனிஷத்து, சப்த பிரமாணம். அது தவிர இந்த மிச்சம் 5 பிரமாணங்கள் புலங்கள்னால, மனசுனால, இல்ல ஊகிச்சு, இதெல்லாம் இருக்குல்ல, வேற 5 பிரமாணங்கள். பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, அர்த்தாபத்தி, அது எதுவுமே இங்க செல்லாது. அதனால பிரம்மன்னு தெரிவிக்க முடியாதனால இது இங்க புருஷன்னா அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ இதே மந்திரத்திலேயே ஒரு வரி மேல பார்த்தோம்னா, யாக்ஞவல்கர் சாக்கல்யர்கிட்ட கேட்கும் போது அஷ்டௌ லோகாக, அஷ்டௌ தேவாக, அஷ்டௌ புருஷாக, புருஷ வார்த்தை அங்க கூட உபயோகப்படுத்தப்பட்டது. அங்க புருஷன் அர்த்தம் என்ன? ஹிரண்ய கர்ப்பன். சமஷ்டி தேவதா சரீரம் ஹிரண்ய கர்ப்ப. அதனால ஒரு வரியில மேலே ஒரு புருஷன் சொன்னது வேற அர்த்தம். இப்ப இங்க ரெண்டாவது அடுத்த கீழே வரியில சொல்ற புருஷன் வேற அர்த்தம். அதனால இது நம்ம இங்க இடத்துல அப்படி புரிஞ்சுக்கணும். ஜீவகி புருஷன் தான் உபயோகப்படுத்துறோம் வேதாந்தத்தில். ஹிரண்ய கர்ப்பகி புருஷன் சொல்றோம், விராட்டுக்கும் புருஷன் சொல்றோம், ஈஸ்வரனுக்கு புருஷன் சொல்றோம், బ్రహ్మనికి పురుషన్ అని ఉపయోగపడతాడు. ఇదిలో ఇంక ఔపనిషదం పురుషం అన్నా பிரம்மம். புரியுதா? இந்த ஔபனிஷதம் வார்த்தை நமக்கு புதுசு ஒண்ணு கிடையாது. நம்ம கேட்டிருக்கோம். விளக்கம் அப்போ சொல்லல, இல்ல சொல்லிருக்குமா தெரியல. சாமவேதத்துக்கு சேர்ந்த கேனோபனிஷத்து, சாந்தோக்கியோபனிஷத்துடைய சாந்தி மந்திரத்திலோ படிச்சோம். சர்வம் பிரம்மோபனிஷதம் மாமா பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத். இப்ப புரிஞ்சுதா அர்த்தம்? அது சர்வம் பிரம்மோபனிஷதம். சில பேரு வியாக்கியானம் பண்றவங்க இந்த இடத்துல இந்த வார்த்தை ஔபனிஷதம் புருஷம்னா ஞானியானே எடுத்துக்கிறாங்க. ஞானி தப்புன்னு கிடையாது. ஏன்னா ஞானி உபனிஷத்துகளை படிச்சு உபனிஷத்து பிரதிபாத்தியமான அந்த பிரம்மன் தெரிஞ்சுக்கிட்டு அது தானன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரம்ம ஜானமா பிரம்மனாவே இருக்கிறதுனால ஔபனிஷதம் புருஷமன் ஞானினே கூப்பிடுறது. பட் இந்த கான்டெக்ட்ல நம்ம பிரம்மன் அப்படி எடுத்துக்கிறோம். சரியா? அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். எப்போ எதுக்கு பண்றோம் விசாரணை? இப்போ அடுத்தது இந்த மந்திரத்துல நம்ம உபனிஷத்து சொன்ன 2 வரிகளை நம்ம நடுவில் விட்டுட்டோம். சொன்னா இல்லையா அன்னைக்கு? இன்னும் யாக்ஞவல்கர் கிட்ட இவர் கேள்வி கேட்க, யாக்ஞவல்கர் சாக்கலர் கிட்ட கேள்வி கேட்கல, அவர் இறந்தியும் போல. ஆனா உபனிஷத்து இது நடக்க போறது இப்படிதான், இவர் கேட்பார், அவருக்கு தெரியாது, அவர் போயிடுவாருன்னு சொல்லிட்டு அப்புறம் யாக்ஞவல்கர் இதுக்கு பதில் அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா இந்த அத்தியாயம் ஜல்ப அத்தியாயம். ஜல்பம். ஜல்பம் என்ன தெரியுமா? சொல்லிருப்பது முன்னாடி. ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்காக பேசுறது, அதுதான் நோக்கம். ஜல்பம், வாதம், விவாதம், விதண்டவாதம், இது 4 பிரயோஜனப்படாது. சம்வாதம். ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே பகவத்கீதா. சம்வாதம் தான் உபயோகப்படும். மிச்சமெல்லாம் லோகத்துல அடிச்சுக்குவாங்க, இடிச்சுக்குவாங்க, பட்டிமன்றம் அணுவாங்க, அது போயிடும், ஒன்றும் உபயோகப்படாது, வேஸ்ட் ஆகி போயிடும் வாழ்க்கை. அதனால
இங்க ஜல்பம். அதனால யாக்ஞவல்கர் கூட அவனுக்கு ஏதோ டீச் பண்ணணும்னு இல்லை. அங்க ஜனகரு பசுமாடு 1000 பசுமாடு கொடுக்குற யாரும் ரொம்ப அறிவு இருக்கிறவங்களே நீங்க யாராவது உங்களுக்கு நடுவில் ப்ரூவ் பண்ண. அப்போ காம்படிஷனுக்கு தான் நீங்க எல்லாரும் இவங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ யாக்ஞவல்கர் அதுக்கு பதில் சொல்லணும் ஆனா அவசியமே இல்லை, சொல்ல மாட்டாருன்னு தெரிஞ்சு உபனிஷத்து மட்டும் அத்தியாயம் முடிய போகிறது. இது கேட்கிற நிறைய பேரு இந்த பார்சன்ல சத்சங்கத்து வரவங்களுக்கு எல்லாருக்கு பதில் சொல்லாம அவர் போயிட்டாரு, இவர் பதில் சொல்லாம பசுமாடு வாங்கிட்டு போறாரு. யாக்ஞவல்கர் எனக்கு அதுதான் வேணும், உனக்கு கூட வாதனை எனக்கு வேண்டாம். ஜல்பம் உபனிஷத்துக்கு பாப்போம் கருணை. அப்போ 2 வாக்கியங்கள் சொல்லியிருக்கேன், அது அப்புறம் பார்க்கறவன்னு சொன்னேன். இப்ப அது பார்க்கணும். அது மட்டும் நீங்க எல்லாரும் சொல்லணும். நடுவில் இருக்கு, தேடி கண்டுபிடிப்பீங்களா? ச ஏஷ நேதி நேதின்னு இருக்கு பாருங்க. யார் தமிழ் புக் பாக்குறீங்களா? யார் என்ன பாக்குறீங்க? 26வது மந்திரத்தில் நடுல வரும். நடுலன்னா 4வது வரியில வரும். சரி, நான் படிக்கிறப்போ நீங்க கேளுங்க. இந்த பக்கம் இருக்கு 20 ச ஏஷ நேதி நேதி. இது புஸ்தகம் படிச்சு புடிச்சுக்க. அங்க இருக்கும். மேல நின்று பாருங்க, 3வது வரிக்கு அப்புறம் 20. சரி கேளுங்க. ச ஏஷ நேதி நேதி தி ஆத்மா அக்ருஹ்யஹ நஹி கிருஹ்யதே அஷீரியஹ நஹி ஷீரியதே அசங்கஹ நஹி சஜ்ஜதே அசிதஹ ந வ்யததே ந ரிஷ்யதே ந ரிஷ்யத இதி. அங்க வரைக்கும் உபனிஷத்து சொன்னதே. அதுக்கப்புறம் தான் யாக்ஞவல்கர் கேள்வி கேட்கறது. அது அப்படி மிக்ஸ் ஆயிருக்கு அங்க. இதோட அர்த்தம் பார்க்கணும் நம்ம. இதுல என்ன முதல்ல வந்துச்சு? ச ஏஷ, அந்த ஔபனிஷதம் புருஷம் பிரம்மா அர்த்தம். ஏஷானி நேர ப்ரொனவுன் உபயோகப்படுத்துறது உபனிஷத். எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவன் பத்தி எப்படி சொல்றது? நேதி ந இதி ந இதி அப்படின்னு அதுதான் ஆத்மான்னு சொல்லலாம். இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளுனதுக்கு அப்புறம் இனிமே எது தள்ள முடியாதோ, எது மிச்சம் இருக்கின்றனதோ அதுதான் ஆத்மா பிரம்மன். இந்த விஷயத்தை நம்ம பல இடத்துல கேட்டிருக்கோம். முக்கியமா இந்த பிருஹதாரண்யக உபனிஷத்திலேயே இந்த நேதி நேதி இது అనేది பிருஹதாரண்யகத்துடைய ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி 2, 3, 6 என்னது 2வது அத்தியாயத்திலோ 3வது செக்ஷன்ல 6வது மந்திரத்தில் இந்த நேதி நேதி வந்துச்சு. இப்போ இன்னொரு வாட்டி வந்துச்சு, இன்னும் 3 வாட்டி வரும். எங்க? 4வது அத்தியாயத்துல போறோமே. அப்புறம் 4வது அத்தியாயத்துல 4, 2, 4, 4, 4, 22 இப்ப தேட வேண்டாம், அப்ப வரும். 4, 5, 15 எல்லாம் ஒரு 4வது அத்தியாயத்திலேயே இன்னொரு 3 வாட்டி இந்த நேதி நேதி இதி అనేది பிருஹதாரண்யகத்துல மொத்தம் 5 வாட்டி வர்றதுனால பிருஹதாரண்யகத்துல முக்கியமான அகம் பிரம்மாஸ்மி அப்படி இருந்தா கூட இந்த நேத்தி நேத்து கூட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான். சரி, நேத்தி நேத்தின்னா சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றது? ஆனா தமிழ்
நம்ம சாப்பிட்ற நெய் இல்லை. சரியா? அது மட்டும் புரிஞ்சு. இது கிடையாது. இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லை, அது ஆத்மா இல்லை, இது ஆத்மா இல்லை, இது ஆத்மா. சர்வ நிஷேத அவதி. எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணதுக்கு அப்புறம் சேஷமா மிச்சமா என்ன இருக்கின்றனதோ அதுதான். அப்படின்னா ரெசிட்யூல் இங்கிலீஷ்ல, சாரதமம், சேஷம், மிச்சம், சப்ஸ்ட்ராட்டம் ஆர் அதிஷ்டானம். உபனிஷத்து அடுத்த பதங்களோட அர்த்தத்தை போறதுக்கு முன்னாடி சங்கரர் செய்யற கொஞ்சம் விசாரணை, இது நமக்கு தெரியணும். ஏன் உபனிஷத்து ஆத்மான்னு என்ன அப்படின்னு கேட்டா, இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்றது. நான் அது கேட்கல, இல்லைன்னு சொன்ன ஆத்மா என்னன்னு சொல்லு. பிரம்மன் என்ன அப்படி சொல்லாம நேரா ஏன் இந்த நேத்தி அன்னு சொல்றது டைரக்டா ஏன் சொல்றது இல்லை? இப்போ செல்போன் என்னன்னு இதோ இதுதான் செல்போன் காட்டுவேன். தங்கம் வளைய என்ன இதோ இதுதான் காட்டுவேன். அதே போல் அப்படி நேரா சொல்லாம ஆத்மான்னு என்னன்னு சொன்ன இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு ஏன் சொல்றது அப்படின்னா, உபனிஷத்துக்கு சாஸ்திரத்துக்கு கூட நேர அதை பத்தி சொல்ல முடியாது. அப்படி நேரா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அது ஒரு பொருள் இல்லை, புலங்களுக்கு ஏற்ற வஸ்து இல்லை அது. அப்போ அதனால இதுக்கு முதல் பாயிண்ட் சப்த பிரவருத்தி நிமித்தானி அபாவாத். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஒரு சப்தத்தை நீ உபயோகப்படுத்தி இது கிளிப்பு అని சொல்ற போல் ஆத்மானி பத்தி அப்படி ஒரு சப்தம் வச்சு வார்த்தை வச்சு சொல்ல முடியாது. சப்த பிரவருத்தி நிமித்தம் 5 விஷயங்கள் இருக்கணும். அதெல்லாம் இங்கமே நடக்காது, இங்க செல்லாது. என்ன 5 விஷயங்கள்? அது ஒன்னு பத்தி சொல்லணும்னா ஜாதி உபயோகப்படுத்தலாம். இவங்களெல்லாம் மனுஷ ஜாதி, இதெல்லாம் விருட்ச ஜாதி. ஜாதி ஏதாவது இருந்தா ஒரு வஸ்துவை பத்தி ஒரு விஷயம் பத்தி விவரிக்கலாம், பேசலாம். இல்ல குணமாவது இருக்கணும். குணம் அது இனிப்பா இருக்கும், காரமா இருக்கும், இல்ல வெள்ளையா இருக்கும், குள்ளமா இருக்கும், வைரமா இருக்கும்னு ஏதாவது சொல்றதுக்கு குணம் இங்க எதுவுமே இல்லை. ஆத்மாக்கு ஜாதி கிடையாது, குணம் கிடையாது. சரி, ஏதாவது வேலை சொல்லுங்க. வேலை சொல்லி பேப்பர் இப்படி புடிச்சிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்களே அது கிளிப்பு, கிரியா. ஏதாவது அது செய்யணும். பேசுறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்களே அதுக்கு பேர் தான் செல்போன், கேமரா, கிரியா. ஏதாவது வேலை இருக்கணும். ஆத்மால அப்படி கிரியா கூட. சரி, திரவியம் இது பிளாஸ்டிக்னால செய்யப்பட்டது, இது வேற என்னமோ இன்னொரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால செய்யப்பட்டது, அப்படி ஏதாவது பொருள் அது ஏதாவது சொல்ல முடியுமான்னு? ஆத்மாக்கு அதையும் சொல்ல முடியாது. கடைசியில ஏதாவது சம்பந்தம் சொல்லுங்க. சம்பந்தம் ஒன்று பத்தி பேசணும்னா இதுக்கு அது சம்பந்தப்படுத்தி பேசலாம். அப்படி ஆத்மாவுக்கு எது கூட சம்பந்தம் இல்லை. ஆனா இருக்கிறது ஆத்மாதான். கொஞ்சம் சிரமமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா வேற வழி இல்லை, இந்த 5 இல்லாதனால.
அதனாலதான் உபனிஷத்துகள் நம்ம அங்கங்க படிச்சோம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ. பேச்சு ஆத்மா பத்தி சொல்லணும்னு போய் சொல்ல முடியாம திரும்பி வந்துருமா. மனசு கூட ஆத்மா பத்தி யோசிக்கலாமன்னு போய் புரியாம சொல்ல முடியாம தெரிஞ்சுக்க முடியாம கம்முன்னு ஆயிடுமா. வேற அதே மாதிரி யத்ர ந சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹா. வேற உபனிஷத்துல கண்ணு இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஆத்மான் அப்படி பார்க்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ அது என்ன சார், பார்க்க முடியாத, கேட்க முடியாத, தொட முடியாத, மணக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு பொருள் இருக்கான்னா இருக்கு. அதனால்தான் அது பேர் சூக்ஷ்மம். சரி, ஒரு பாயிண்ட் இது, இந்த 5 இல்லாதனால. இன்னொன்னு, ஒரு கேள்வி கேட்கிறான். இப்ப இப்படி சொன்னதுக்கு அப்புறம், சுவாமி, நீங்க ஆத்மான்னு எந்த வார்த்தை வச்சுட்டையும் பேசி சொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா நீங்களே ஆத்மானே பதத்தின்னு உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறான். நீங்க ஆத்மானே பதத்தின்னு உபயோகப்படுத்துறீங்க அப்படி. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுமென்னா, நானும் அந்த ஆத்மானை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது இப்படி பதம் உபயோகப்படுத்திட்டா அது பொய்தான். அது நீ அப்படியே எடுத்துக்கூடாது. அது மித்யா பதம்தான். எதனால சொல்றது அப்படின்னா, ஒரு மித்யா விசேஷணத்தை ஊகிச்சுக்கிட்டு நான் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. பாருங்க, கம்யூனிகேட் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பிரம்ம வித்யா எவ்வளவு சிரமம் குருவுக்கு, சாஸ்திரத்துக்கு. அதனால யாராவது பெரிய கஷ்டமான தர்சனம் என்ன, அது யாரோ பெரிய பிரம்ம வித்யா என்ன அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா பிரம்ம வித்யானது கஷ்டம்னது எல்லாருக்கும் தெரியும். அதனால அந்த பாயிண்ட். மூணாவது, இங்க ஆத்மான பதத்தின்னு நான் உபயோகப்படுத்திட்ட சாஸ்திரம், அது என்ன அர்த்தம் அதுக்குன்னா, நான் செல்ஃப், நான் అనేది சொல்லலைன்னா உள்ள தோணலையா? சொல்லணுமா? சொல்லலைன்னாலும் நானே தோணுறது. அது தோணிட்டே இருக்கேன். நான் தோணிட்டே இருக்கேன். அதனால அது அதான் சப்ஜெக்ட், அதான் ஹீரோ. நான் அதுக்கப்புறம் அதை சுத்தி நிறைய என்னென்னமோ அதுக்கு மேல சேர்க்கிறோம். ஆனா நான் செல்ஃப் அர்த்தம். அப்புறம் இந்த சப்ஜெக்ட் நானே ஆத்மானே சொல்றது கூட தவறுதான் எந்த விதத்திலும். ஆனா தற்காலத்துக்கு ஏதாவது பேசிதானே சொல்லணும். நான் ஒன்றும் பேசாம இங்க 1 மணி நேரம் இப்படி உட்கார்ந்துட்டேன், தட்சிணாமூர்த்தி சுவாமி மாதிரி, நீங்க எல்லாரும் தூங்கி போயிடுவீங்க, இல்லை எழுந்திரிச்சு போயிடுவீங்க. பாப்பா மௌன சுவாமி யாருன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால ஆத்மா வார்த்தை உபயோகப்படுத்தாலும், சப்ஜெக்ட் சொன்னாலும், செல்ஃப் சொன்னா கூட எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல, எந்த திருஷ்டில சொல்றோம்? உலகம் అనేది ஆப்ஜெக்ட். அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு உலகத்தினை நான் பார்க்கறதுனால பார்க்கப்படுறதெல்லாம் பொருள்.
பார்க்கிற நான் உணர்வு, சப்ஜெக்ட், அதெல்லாம் ஆப்ஜெக்ட். அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் சொல்ற ஸ்டாண்ட் பாயிண்ட். இப்போ ஒரு படி மேல யோசிச்சுக்க. வேதாந்த படி உலகம் சத்தியமா பொய்யா? தைரியமா சொல்லணும். மித்யா இல்ல, நிஜமா இல்ல. உலகம் மித்யா. அப்போ மித்யா ஆப்ஜெக்டுக்கு சத்தியமான உண்மையான ஆத்மா சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு டிகிரி ஆஃப் ரியாலிட்டி. ஆத்மா பாரமார்த்திகம் எப்பவுமே இருக்கு. இது இருக்கிற போல் காணப்படுறது. இது சத்தியம் அசத்தியமானது. சத்தியத்துக்கு அசத்தியத்துக்கு எப்படிதான் கம்பேரிசன் பண்ண முடியும்? புரியுதா? அப்ப என்ன ஆயிடுச்சு? உலகத்தின் மித்யான்னு நெகேட் பண்ணதுனால ஆப்ஜெக்ட்னு அங்க ஆப்ஜெக்ட் இல்லாத போது இந்த சப்ஜெக்ட் ஸ்டேட்டஸ் இருக்காது. ரொம்ப சூக்ஷ்மம் விஷயம். நீ இவ்வளவு புரிஞ்சுக்கணும். இவ்வளவு ஆழமா குரு கூட சொல்லி தரும்போது நீ வரணும். உனக்கு அந்த சக்தி இருக்கணும். கேள்வி கேட்டா இல்லையா, ஆத்மா எதுக்கு வார்த்தை உபயோகப்படுத்துறன்னு? தப்புதான். எந்த விதத்துல தப்பு? இப்படி கம்பேர் இது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொன்னா தானே. ஆப்ஜெக்டே இல்ல, உலகமே இல்லாத போதும் ஆத்மாவுக்கு சப்ஜெக்ட்ஷிப் ஸ்டேட்டஸ் அது எங்கிருந்து வரும்? அது இல்லை. அதனால் உண்மையா சொல்லணும்னா ஆத்மா, பிரம்மா, சைத்தன்யம், சத்சித்து, ஆனந்தம், இந்த மாதிரி சத்தியம், ஞானம், இந்த பதங்கள் ஏதி உபயோகப்படுத்திட்டா கூட அது சும்மா ரிடண்டன்ட். எங்க வந்துட்டோம் வேதாந்தத்துல பாருங்க. கௌடபாதர் மாண்டூக்கியத்துல இது இந்த விஷயம் மைண்ட்ல வச்சுக்கிட்டுதான் அத்வைத்தம் வேர்டு கூட போய் சொல்லக்கூடாது, தப்பு, ராங் அன்னாரு. பாத்தீங்களா? எந்த வார்த்தை நிக்காது அந்த பிரம்மம் விஷயம் கிட்ட வரும்போது. ஆனா உபயோகப்படுத்துறோமே. லட்சார்த்தமா எடுத்துக்கணும், வாட்சார்த்தமா எடுத்துக்க கூடாது. எது கூட கம்பேர் பண்ணாம ஒரு அளவுக்கு தான். அப்போ என்னதான் சொல்றவன்றீங்க? எது சொன்னாலும் அங்க அதுக்கு அர்த்தம் இல்லை. மௌனம் வியாக்கியா பரபிரம்ம தத்துவம் யுவானம். சும்மா இரு. ஆனா அந்த சும்மா இருக்கிறதுலயே ஆனந்தம் இருக்கு. எல்லாம் அதுல அடங்கி போறது. ஆனா முடியலையே. பண்ணு, பிராக்டிஸ் பண்ணு, முடியும். சரி, இது நேத்தியோடைய கதை. நேத்திக்கு இல்ல, நேத்தி என்ன இன்னொரு தமிழ்ல எஸ்டர்டே. அப்புறம் உபனிஷத்தை இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னதுன்னா, சரி சொல்லிட்டேன் அந்த விஷயம். இன்னொன்னு
ఇదే విషయాన్ని తార్కికர்கள் தர்க்கத்தின்னு பேசுறவங்க அவங்களுடைய திருஷ்டில என்ன சொல்லுவாங்கன்னு அவங்க 4 வார்த்தைகள் உபயோகப்படுத்துவாங்க. எல்லாம் சும்மா தெரிஞ்சுக்கிறத தெரியணும். நம்ம சாஸ்திரம் இவ்வளவு நாள்ல படிக்கணும், வேதாந்தம் அந்த உபனிஷத்து படிச்சோம், இந்த உபனிஷத்து படிச்சோம். என்னத இன்னும் எல்லாமே சந்தேகமா தான் இருக்கு. ஸோ ஆத்மா பாரமார்த்திக ரியாலிட்டி, இது வியாபகாரிக். சரியா? உங்களுக்கு உதாரணம் கொடுத்தா புரியும். கனவு பிராத்திபாசிக சத்தியம், கனவு. நினைவு வியாபகாரிக சத்தியம். இது ரெண்டு லெவல் ஆஃப் சத்தியம். சத்தியம்னா அதான் கனவு பார்க்கறவனுக்கு கனவு சத்தியம் தானே. இப்ப சொல்லுங்க, இது ரெண்டுத்தையும் சம்பந்தப்படுத்தலாமா? சம்பந்தப்படுத்த முடியுமா? கனவுல சம்பந்தின்னு பார்த்தியாச்சு, பேசிட்டோம், சம்பந்தம் பேசிட்டோம். யாரு சம்பந்தி? கனவுல பார்த்த சம்பந்தம் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை அங்க பேசியாச்சு. இப்போ நினைவுல பொண்ணுக்கு அந்த சம்பந்தி கூட, அந்த சம்பந்தியோட பிள்ளையான மாப்பிள்ளை கூட சம்பந்தம் வச்சுக்க முடியுமா? இது புரிஞ்சிச்சுன்னா இவ்வளவு நேரம் நான் பேசுனது எல்லாம் புரிஞ்சிச்சு உங்களுக்கு. இது சும்மா இதுக்காக சொல்லல. அதே போலதான் பிரம்மன் ஆத்மானை பத்தி பேசும்போது அதோடைய டிகிரி ஆஃப் ரியாலிட்டி பாரமார்த்திகம், இது வியாபகாரிகம். இது ரெண்டுத்துக்கு சேர்க்கவே முடியாது. அதுக்குதான் அந்த கனவு உதாரணம். இல்லைன்னா புரியாது நமக்கு. கனவுல எண்ணின பணம் நினைவுல பேங்க்ல போட முடியுமா? கனவுல நான் தான் எண்ணிட்டேன், வாங்கி பொட்டில வச்சுக்கிட்டேன். அடுத்த நாள்ல சரி பேங்க் போய் போட முடியுமா? ஆனா அது அங்க அது சத்தியம், இது இங்க இது சத்தியம். ஆனா நினைவுக்கு வரும்போது அந்த சத்தியத்தினை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதுபோல் ஞானத்துக்கு ஏந்துக்கினதுக்கு அப்புறம், பிரம்மன்னு தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் இந்த வியாபகாரிக சத்தியத்துக்கு நம்ம கண்டிக்க போறதே இல்லை உலகம். இது பேரு ஞானம். சரி, அந்த தார்க்கிகள் என்ன சொல்றாங்க? அந்த 4 பதங்களை சொல்லணும் இல்லையா? இதெல்லாம் விவரிக்கல. நானும் ஒரு வாட்டி பேசியிருக்கோம், சும்மா சந்தர்ப்பம் வந்ததுனால ஞாபகப்படுத்துறேன். சரி, எனக்காக. இது இதே டாபிக் தான். சம்யோக சம்பந்தம் நாஸ்தி. உங்களுக்கு புரிஞ்சா சரி. சம்யோக சம்பந்தம், அதுக்குதான் கனவு எக்ஸாம். அவனோட பாஷையில் அப்படி தர்க்கம் பேசுறான். சமவாய சம்பந்தம் அப்படி நாஸ்தே. சமவாய சம்பந்தம் இல்ல, தாதாத்மிய சம்பந்தம் நாஸ்தி. விஷயி சம்பந்த அப்படி நாஸ்தி. விஷயம் இந்த வாட்ச் பத்தி, விஷயம் வாட்ச் பத்தி. விஷயம் யாரு? வாட்ச். அப்படிப்பட்ட சம்பந்தம் கூட இல்லை, முடியாது. அப்படியானே தர்க்கம் அவன் பேசுவான். சரி, அதுக்கப்புறம் இப்போ உபனிஷத்துடைய முறை, ஸ்டைல் என்ன சொல்றது? ஒரு 5 வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டு ஆத்மா பத்தி இப்படி சொல்றது. அதான் அடுத்தது அங்க இருக்கு. நேத்திக்கு அப்புறம் அக்ரிஹ்யா முதல் வார்த்தை. அதனால நஹி கிருஹ்யதே, உபனிஷத்தை பதில் கொடுக்கறது. அக்ரிஹ்யான்னா நஹி கிருஹ்யதே, கிரகிக்க முடியுமா? கண்ணுனால எதுனாலாவது இப்படி புடிச்சுக்க முடியும்? தொட்டி தெரிஞ்சுக்க முடியுமா? ந கிருஹ்யதே.
அப்படின்னா சர்வ பிரமாண அகோச்சரம். அதனால் அஷீரியஹா அடுத்த பதம். அப்படி என்ன அர்த்தம்? நஹி ஷீரியத்தே. ஷீரியத்தைன்னா க்ஷீணிச்சு போகாது, க்ஷீணிச்சு நசிஞ்சு போகாது, அவினாஷி. அபக்ஷீய ரஹிதம். சரீரம் பத்தி சொல்லும் போதும் உடம்புக்கு 6 விகாரால் இருக்கு இல்லையா? அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, நஷ்யதே. சரீர தர்மங்கள் அது 6. அதுல அந்த அபக்ஷீயத்தைன்னா வயசாக ஆக கொஞ்சம் 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 க்ஷீணிச்சு போயிட்டு இருக்கும். அப்படி அஷீரியத்தை ஆத்மா அப்படி. அதுக்கப்புறம் என்ன, மூப்பு இல்லை. பக்ஷியமன் மூப்பு இருக்கிறத சரீரம். ஆத்மாக்கு அப்படிப்பட்ட மாற்றமே கிடையாது, க்ஷயரஹிதமன். 3வது அசங்கஹா. எது கூட விட்டுக்கல. ஏன்னா ஏதாவது கூட அது அட்டாச்மெண்ட் இருக்கணும்னா அது அவயவங்களை கூட இருந்திருக்கணும். நிரவயவத்வாத். அதுக்கு எந்த ஒரு அங்கங்கள் பார்ட்ஸ் இல்லை. 4வது அசிதஹா. அசிதஹன்னா அபத்தஹா. அது எதனாலையும் பந்திக்கப்படலை, அது எதனாலையும் பந்திக்கப்படலை. அதுக்கு பொதுவா என்ன உதாரணம் கொடுக்குறோம்? இது எல்லாத்துக்கும் உதாரணம் ஆகாயம் எடுத்துக்கலாம். ஆகாயம் மிச்ச 4 பஞ்சபூதங்கள்னால ஏதாவது அதுக்கு பாதிப்பு இருக்கா? ஆகாயத்துக்கு, ஆகாயம் மேல பார்க்க கூடாது, இதெல்லாம் ஆகாயம் தான். ஆகாயத்துக்கு மிச்சம் 4 பஞ்சபூதங்கள்னால ஏதாவது தொந்தரவு பாதிப்பு இருக்கா? எந்த வகையிலாவது இல்லை. அதனால அசிதஹான்னா அபத்தஹா, அன்கண்டிஷன்டு, நெவர் பவுண்ட், அன்ரிஸ்ட்ரிக்டட் அர்த்தம். தேச கால வஸ்துகளினால பந்திக்கப்படலை. கடைசியில் 5வது அதனால் நான் வியர்த்தத்தே. அதுக்கு துக்கமே கிடையாது. ஆத்மாக்கு துக்கம் கிடையாது. இந்த நான் சொல்றோமே, அந்த நிஜமான நான் யாருன்னு நம்ம புரிஞ்சுச்சேன்னா தெரியும். எனக்கு துக்கம் இல்லை, சரீரத்துக்கு எனக்கு கஷ்டம் இல்லை, மனசுக்கு கஷ்டம் இருக்கு. ஏன்? நான் மனசு இல்லையே, நான் சரீரம் இல்லையே. அதனால் நான் வியர்த்தத்தே, துக்கரஹிதம். அதனாலதான் கீதையில பகவான் ஆரம்பத்துல 2வது அத்தியாயத்தில் கதா சூனகதான் சூன்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக. போனவங்களை பத்தியும் போறவங்களை பத்தியும் புத்தி இருக்கிறவனு ஞானி துக்கப்பட மாட்டான். சும்மாவா சொன்னாருங்க? அர்ஜுனன் அழறான் இல்லையா? ஐயோ, நான் யுத்தம் பண்ண எங்க தாத்தா, எங்க குரு, இவங்க எல்லாரும் சட்டி போயிடுவாங்களே அப்படின்னு. ஆமா, கண்ணுக்கு பார்க்கறது அப்படிதான் இருக்கும். யுத்தம் நடக்கும், அன்பு விட்டுட்டு யாரு இறந்து போவாங்க தெரியாது. ஆனா இதெல்லாம் சத்தியம் இல்லை. நீ ஞானத்தோட இருந்து கர்ம செய்ய வேண்டியது அது பண்ணு. ஆனா அசங்கமா பண்ணு, நிசங்கமா பண்ணு. அதனால போனவங்களை பத்தியும் போறவங்களை பத்தியும், அர்ஜுனன் போறவங்களை பத்தி தான் கவலைப்படுறாங்க. இன்னும் போல யாரும் யுத்தமே தொடங்கல. பண்டிதர்கள் ஞானி துக்கப்பட மாட்டான். கடைசி 6வது அதனால் ந ரிஷ்யதி.
நாசனமே கிடையாது. நான் அப்படிப்பட்ட அவிநாசி. அவிநாசியன் ஊரு வச்சு அங்கன் சிவன் இருக்கான்னு சொல்லி அவனு சொன்ன என்ன பிரயோஜனம் எனக்கு? இங்க ஆத்மான நானு அவிநாசி து தத்வித்தி கீதையில. அதனால ந ரிஷ்யத்தியன்னா ந நஷ்யத்தியன்னு அர்த்தம். நெவர் பரிஷ், நெவர் டை அப்படின்னு தெரிஞ்சா இப்ப சரீரத்துக்கு மரணம் இருக்குன்னு சொல்லி பயப்படுவோமா? சரீரம் நான் இல்லையே, அது எனிஹவ் போகும். நீ பயப்பட்டானும் போகும், பயப்படலன்னானும் போகும், அது எப்படியோ போகும். ஏன் வந்துச்சுல்ல, போகும். இந்த தெளிவோட மனுஷன் ஜீவிக்கிறது இது பேர் அறிவு, ஞானம். அதனால அழகா உபனிஷத்து இப்படி அந்த 2 வரியிலேயே இவ்வளவு விஷயத்த நீ சொல்லி நமக்கு இந்த நம்ரியத்தே நரிஷ்யத்தே நஷ்யத்தே అనేది கீதையிலும் பார்த்தோம். அதே போலான ஸ்லோகம் இங்க கட்டோபனிஷத்திலும் பார்த்தோம். நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாம் ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே அன்யமானே ஷரீரே. சரீரம் போனா மரணிச்சா கூட ஆத்மா ஆன நீ மரணிக்கலை, நீ அவிநாசி. இப்படி அழகா 26வது ஸ்லோகத்துடைய விஷயம் எல்லாம் முடிஞ்சது. 27 என்னன்னு அப்படி சுருக்கமா சொல்றேன். இன்னும் அடுத்த அத்தியாயம் முடியல. யாரு சாக்கல்யர் இறந்து போயிட்டாரு. இனிமே என்ன இருக்கு? காம்படிஷன் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ யாக்ஞவல்கர் பசுமாடுன்னு எடுத்துட்டு போனோம்னா நடுவில் இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். எல்லாருடைய சம்மத்தம் வேணும் இல்லையா? என்ன அன்னைக்கு முதல் நாள் யாக்ஞவல்கர் முதல் நாள்ல நான் பசுமாடு எடுத்துட்டு போறேன்னு சொன்னா எல்லாரும் நில்லுங்க, என்ன அவ்வளவு உங்களுக்கு திம்முரு அன்னு பேசிட்டாங்க. நீங்களுக்கு ஞானி எல்லாம் தெரியுமா நீங்க நினைச்சுக்கிறீங்களா? இன்னும் டிபேட் வாதமே நடக்கலையே, நாங்க எதுவுமே கேள்வி கேட்கலையே, நீங்க ரொம்ப பெரியவனா நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டாங்க இல்லையா? அப்போ இல்ல, இப்ப நான் பெரியவனான்னு பேசி நினைச்சு எடுத்துட்டு போல, எனக்கு மாடு தேவை. எனக்கு பள்ளிக்கூடத்துல நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் காலையில பால் வேணும், அதனால நான் எடுத்துட்டு போறேன். நீ கேள்வி கேட்கறதுன்னு கேளுங்க, அப்புறம் தானே கேள்வி தொடங்கு. இப்போ ஃபைனலா சாக்கல்யரும் போயிட்டான். சரி, யாக்ஞவல்கர் பாருங்க, அதனால எல்லாம் சைலண்ட் ஆகி போச்சு. ஏன் சாக்கல்யர் சத்து போயிட்டாரு, அங்கே கதை முடிஞ்சது இல்லை, எல்லாம் நிஷப்தம் ஆயிப்போச்சு, சோகம் ஆயிப்போச்சு சபையில். சைலன்ஸ் யாராவது பிரேக் பண்ணணும் இல்லையா? எல்லாம் மௌனமே. யாக்ஞவல்கரே கேட்கிறாரு எல்லாரும் சபையில எல்லாருக்கிட்ட, நீங்கள் இன்னும் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். நீங்க ஒருத்தர் கேட்கறதுக்கு முன்னுவரத்துக்கு பயப்பட்டா தைரியம் இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேளுங்கோ. நீங்க அப்படி கேட்கலன்னா நான் உங்களுக்கிட்ட கேள்வி கேட்பேன். நீங்க யாராவது ஒருத்தர் பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கோ, இல்ல ஒருத்தருக்கு தெரியலன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்தாவது பதில் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார் 27வது ஸ்லோக மந்திரத்தில். யாரு தைரியம் இல்ல, முன்னாடி வரல. அவர் ஏதோ சொன்னாரு, இவர் தலை உளுந்து கீழே உளுந்து போயிட்டானே, பயம். யாரும் வரல, இனிமே கேட்கறதுக்கு என்ன? அப்பவே கார்கி சொன்னா, அவர்கிட்ட வச்சுக்காதுங்கோ, இனிமே மேலும் கேட்காதுங்கோன்னா கேட்காம சாக்கல்னு வரல. யாக்ஞவல்கர் ஜனகர்கிட்ட பர்மிஷன் வாங்கி நமஸ்காரம் சொல்லி
1000 பசுமாடு, கொம்புக்கு தங்க கப்பு கவரிங் எல்லாம் வச்சிருக்கு. 1000 எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப கூட கேட்கறவங்களுக்கு அங்க என்ன ஆயிடுச்சு, எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் இருக்கு. சரி, நீங்க கேட்கல யாருமே, நானே கேட்கிறேன் சொன்னார்ல அப்படின்னு சொல்லி 27 கேள்வி கேட்பாரு. அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியல, வரல. அப்போ எடுத்துட்டு போயிடுவாரு. அந்த கேள்வி என்ன, அதுல என்ன இருக்கு, அது எப்படி முடியறது, அப்புறம் கடைசியில் 28வது மந்திரம் என்ன ஆகிறது, அங்கதான் அத்தியாயம் முடியறது. இன்னைக்கு சத்சங்கம் முடிஞ்சு விட்டது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.